தாரா, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பூமி அந்த வீட்டுக்கு வர மாட்டா. நான் இப்பவே என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுறேன். அவரே அவளுக்கு ஒரு முடிவு கட்டுவாரு. நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. ஆனா இன்னொரு தடவை அந்த பூமி மட்டும் அந்த வீட்டுக்கு வந்தாலும் ககன் கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆண்டி, உங்க மேல எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா உங்க வீட்டுல தங்கி இருக்கிற அந்த பூமியை நினைச்சா மட்டும் உடம்புல அப்படி பத்திக்கிட்டு எரியுது. அவளோட நடவடிக்கையை கொஞ்சம் மாத்திக்க சொல்லுங்க. அத்தை, என்ன எனக்கு தாரா வேண்டாம், பூமிதான் மருமகளா வரணும்னு சொல்லி அந்த பூமிக்காக நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியும் அத்தை, உங்க மனசுல என்ன இருக்குன்னு. உங்க பையன் வேண்டான்னு சொன்னாலும் நீங்க மட்டும் மருமகளா அந்த பூமி தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே அப்படி ஒரு வாய்ப்பே அமையாது. அந்த பூமி இந்த வீட்டுக்கே வரமாட்டா. நீ என்ன பண்ண? நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா அவ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அவ இருந்திருந்தா என் கையால நானே அவளை கொன்னு போட்டிருப்பேன். அபூர்வா ஆண்டி கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவ அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க அப்பா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி வார்னிங் கொடுத்திருக்காராம். நீ போக போறியா இல்ல நான் போகவா? இப்போ என்னம்மா, நான் அங்க போகணும் அவ்வளவுதானே? போறேம்மா. அங்க போன உடனே பூமியை என் கூட பேசவே, புரியுதா? எனக்கு என் புருஷனும் வேணும், நீங்களும் வேணும்பா. மம்மி, மருதாணி பாட்டி என்ன நடுவுலயே இறங்கிட்டாங்க? என்னமோ அந்த கல்யாண புரோக்கர் நல்ல சம்பந்தம் இருக்கு, பேசுறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னதும் இறங்கி அப்படியே கிளம்பி போயிடுச்சு. அதெல்லாம் இப்ப எதுக்கு? வா மாமா. மாமா, நம்ம பூமி அந்த வீட்டு வாசப்படி மிதிச்சா நான் செத்து போயிடுவேன்னு நீங்க சொல்லியும் மறுபடியும் அந்த வீட்டுக்கு அவ போயிருக்கா. ஆனா இப்பதான் இன்ஸ்பெக்டர் சங்கர் போன் பண்ணாரு. ஹலோ சங்கர் சார், சொல்லுங்க சார். அன்னைக்கு கிடைச்ச டெட் பாடியோட பொண்ணுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம் சார். அது உங்களோட மனைவி சோபா சந்திராவோட. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அந்த எலும்பு கூடு சோபா சந்திராவோட தான். ஆனா அவ தான் அந்த விபத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாளே சார். அது உங்களை நம்ப வைக்கிறதுக்காக உருவாக்குன கட்டுக்கதை மட்டும்தான். நாங்க என்கொயரி நடத்திக்கிட்டு இருக்கோம் சார். கூடிய சீக்கிரமே கொலையாளியை கண்டுபிடிச்சிருவோம். மத்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன் சார். எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு பூமி சொன்ன வார்த்தை உண்மையாயிடுச்சு. அபூர்வா சித்தி,
என் அம்மாவை ஃபேக்டரியில அடைச்சு வச்சது இதுல ரெக்கார்ட் ஆயிருக்குப்பா. அன்னைக்கு பூமி உன்னோட பேரை தான் சொன்னான். டாடி, என்னதான் கோவம் இருந்தாலும் கட்டிக்கிட்ட புருஷன் கிட்டயே தான் பொண்டாட்டிய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாமா டாடி? இல்ல, எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. இல்ல, அர்த்தமே இல்ல. நான் மம்மி, அபூர்வா, டாடி, பக்கத்துல அபூர்வா. வராதீங்க மாமா, பக்கத்துல வராதீங்க மாமா. அபூர்வா வேண்டாம் அபூர்வா. வராதீங்க, என்ன தடுக்காதீங்க. ஐயோ மம்மி, பாருங்க மாமா, என் கண்ணை ஒரு வாட்டி விட்டு பாருங்க. நான் அக்காவை கொலை பண்ணேன்னு நீங்க நம்புறீங்களா மாமா? மம்மி, இந்த கண்ணுல உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு பாசத்தை தவிர வேற ஏதாவது தெரியுதா மாமா? எப்படிப்பட்ட என்ன உங்களை விட்டு பிரிக்க பாக்குறா அந்த பூமி. இப்ப நீங்களே என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க. இனி நான் யாருக்காக வாழணும்? நான் செத்து போயிடுறேன் மாமா. வேண்டாம் அபூர்வா. நான் செத்து போறேன். என்னை விடுங்க. அபூர்வா, என்னை விடுங்க மாமா. விடுங்க. நான் செத்து விடுமா. போகணும். என்ன விடுங்க. நான் செத்து போகணும். அழாத அபூர்வா, அழாத. நான் செத்து போயிடுறேன். என்னை விடுங்க மாமா. நீ உயிரோட இருக்கணும் அபூர்வா. நீ எனக்காக உயிரோட இருக்கணும். எதுக்கு மாமா என்ன தடுத்தீங்க? இன்னும் ஒண்ணு குறைஞ்சு போகல. என்ன உங்க கையாலேயே கொண்டு போட்டுருங்க. கொண்டு போட்டுருங்க ப்ளீஸ் மாமா. ப்ளீஸ் அபூர்வா, ப்ளீஸ் அபூர்வா, ப்ளீஸ். அது சோபாவோட பாடி இல்லனா பூமி எதுக்கு இந்த மாதிரி கேம் ஆட போறா? அவ எதுக்கு ரிப்போர்ட்ஸை மாத்த போறா? நிஜமாவே அந்த பாடி சோபாவோடதுனா அவளை யார் கொலை பண்ணது? நான் அந்த உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன். அவங்கள சும்மா விட மாட்டேன். மம்மி, கோபத்துல அந்த கத்தியால குத்திக்கிட்டு எங்க செத்து போயிடுவீங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன் மம்மி. அது தெரிஞ்சாதான் சாகணுமா? அந்த இன்ஸ்பெக்டர் சங்கர் உன் டாடிக்கு எதுக்காக ஃபோன் பண்ணா? அங்க என்ன நடந்திருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் என் புருஷனை பார்க்கறதுக்கு போனேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி என் கதைய முடிச்சு விட்டுறலாம்னு நினைச்சீங்களா? அப்போ அந்த இன்ஸ்பெக்டரை ஃபோன் பண்ண வச்சது நீதானா? எஸ், நான் தான்.